சார். டாக்டர் சுமந்த் எப்படி பார்க்குறீங்க? சுவாமிநாதன் வர பண்ணிக்கணும். சுமந்த். எஸ், தார்மீக ரீதியாக இது தப்பு. இதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. 3 நபர்கள் உங்களுக்கு அப்படியே அதிமுக ஒரு மோசமான கட்சி, ஆனா அதிமுக விட்டு வெளியே வந்து உங்ககிட்ட சேர்றவங்க நல்லவங்க. எனக்கு ரெண்டு விஷயம் தான் அந்த ஃபீட்பேக் வருது, கொஞ்சம் அதை கட் பண்ண சொல்லுங்க. ஒரே ஒரு இஷ்யூ, என்ன நிர்பந்தம் உங்களுக்கு இப்போ இருக்கு? மெஜாரிட்டி நிரூபிச்சாச்சு. இன்னும் 6 மாசத்துக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது, 5 மாசத்துக்கு கொண்டு வர முடியாது. வாட் இஸ் த கம்பல்ஷன் ஃபார் யூ டு டூ திஸ்? நீங்க இந்த 3 பேரை எடுக்கிறது, இப்போ அவங்க கிட்டயே நீங்கள் தூய சக்தி தானே சொன்னீங்க. ஒவ்வொரு மீட்டிங்லயும் தூய சக்தி வர்சஸ் தீய சக்தி தானே. தீய சக்தி செய்யறதே நீங்களும் செஞ்சீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன தூய சக்தி? ஏங்க நீங்க இது வந்து இப்ப இந்தியாலே நடந்தது இல்லையா? காங்கிரஸ் செய்யலையா? பாஜக செய்யலையா? அதிமுக திமுக ஒரு காலகட்டத்துல திமுக இன்னைக்கு இருக்கிற எவ்வளவு அமைச்சர்கள் அதிமுக இருந்தாங்க. இந்த பேச்சு திமுகவாக இருப்பதற்கும் அதிமுகவாக இருப்பதற்கா உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா மக்கள்? நீங்கள் ஒரு மாற்று சக்தி தானே சொன்னீங்க. என்ன மாற்றம் இது? நீங்களும் 3 பேரை நான் இன்னொரு விஷயம் கார்த்திக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கட்சி நிகழ்வு. இது எப்படி செக்ரட்டேரியட் நடத்துறீங்க நீங்க? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கு பின்னாடி. இப்ப நீங்க பாருங்க அந்த விஷுவல, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டு நீங்க எம்எல்ஏ வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. அதுவே தப்பு. மாரலி தட் இஸ் ஆல்சோ. அங்க வந்தப்ப அவங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிட்டாங்க, பலரும் வர மாதிரி இங்க இவங்களும் வர்றாங்க, அவங்கள பாக்குறாரு அப்படிங்கிறாரு மணி. தப்பு பாக்குறது இல்ல, கட்சிக்குள்ள அவங்க இணைஞ்சுக்கிறாங்க இல்லையா? கட்சிக்குள்ள இணைஞ்சுக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் சம்திங் which is supposed to happen at the party office, not in secretariat. ஒண்ணு. மிக முக்கியமாக நாளைக்கு இன்னொரு 4 பேர் வருவாங்க. இந்த மாதிரி நீங்க யார் வந்தாலும், எந்த கட்சியிலிருந்து வந்த, நாளைக்கு திமுக இருந்து வந்தாலும் அதிமுக இருந்து வந்தாலும் நாங்கள் அவர்களை சேர்த்துக் கொள்வோம் என்றால் உங்களுடைய நேர்மை எங்க? அதாவது எந்தவித எதிர்பார்ப்பு, ஒரு உத்தரவாதம் கொடுத்துருங்க, இவங்களுக்கு 5 ஆண்டு காலத்திற்கு எந்த பதவியும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், இவங்களுக்கு டிக்கெட்டும் கொடுக்க மாட்டோம், உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்க. திருப்பி போட்டியிடுவதற்கு தாவேகா வேட்பாளராக மரகதம் குமரவேலுக்கு மதுராந்தகத்தில் நாங்கள் டிக்கெட் கொடுக்க மாட்டோம் சொல்லுங்க பாப்போம். அப்புறம் என்னங்க உங்களுக்கு மத்த கட்சிக்கு என்னங்க வித்தியாசம்? பெரிய அப்படியே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு நீங்க தொடங்கும் போதே ஒரு விஷயம் சொன்னீங்க, தார்மீக ரீதியா இது தவறு அப்படின்னீங்க. மணி என்ன சொல்றாங்க, சட்ட ரீதியா இதுல எந்த தவறும் இல்ல அப்படின்னு ஆர்குமெண்ட் அவர் வைக்கிறார். ஏங்க சட்ட ரீதியாக சட்டத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்கள்